வடமேற்கு மற்றும் அந்தமான் நிக்கோபார் அருகே தற்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு ஒரே இடத்தில் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 15ஆம் தேதி வரையிலும் மத்திய மேற்கு வங்கக்கடல் முதல் அந்தமான் நிக்கோபார் வரையிலும், அதற்கு பிறகு 16 மற்றும் 17 தேதிகளில் இது மேலும் மற்றும் வலுப்பெற்ற நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும், 17 மற்றும் 18 தேதிகளில் இது தாழ்வு பகுதியாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை பொறுத்தவரையில் இலங்கை அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி பிறகு தமிழ்நாட்டை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் 85% தற்போதைய கணக்கீடாக இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களிலும் இனி வரக்கூடிய மணி நேரங்களிலும் இதை தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு மழை கொடுக்க போகிறது, இதனால் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கலாம் என்பது பற்றியும் நம்ம தெளிவாக பேச இருக்கிறோம். அதேபோல் ஒருவேளை இந்த நிகழ்வு தமிழ்நாடை நோக்கி வந்து அது தமிழ்நாடு கரையோரம் நீடித்தால் இந்த எவ்வளவு மழை கிடைக்கும் என்கின்ற கேள்விகள் உங்களிடம் நிறைய பேர்ட்ட இருக்கிறது. அதாவது இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அருகே வரும்போது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக சென்னை முதல் நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் ஹெவி ரெயின்ஃபால் வெரி ஹெவி ரெயின்ஃபால் பதிவாகும். மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஓரிரு இடங்களில் 19லேருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகலாம். முக்கியமாக இந்த நிகழ்வு எங்கே அமைகிறது, இதோடைய ஈஸ்ட்லீஸ் எந்த அளவிற்கு வருகிறது, மேலும் இதோடைய ஹெவி ரெயின்ஃபால் அந்த மிக கனமழை பதிவாகக்கூடிய இடங்கள் எந்த மாதிரியான அமைப்புகள் கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் தொடர்ந்து வெளியிடப்படும். இப்போதைய கணக்கீடின் அடிப்படையில் இது சாதாரண தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கணக்கிடப்படுகிறது. ஆனால் இது வந்தால் வெள்ளத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு IMDயும் IITM வெப்சைட்டையும் நீங்கள் பார்க்கலாம்.